நோவா காலத்துல பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அப்படிங்கிறது ஒரு பாவமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நீங்க கேட்டீங்கன்னா எது பாவம், இந்த திருமணத்துல எது பாவம், நோவா காலத்துல எப்படி திருமணம் நடந்தது, அதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் மனஸ்தாபப்படுறார். எதுக்காக மனஸ்தாபப்படுறாரு அப்படின்னு கேட்டீங்க சொன்னா 6:2 தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு கூட போராடுவதில்லை அப்படின்னு சொல்றார். அதோட அர்த்தம் என்ன? நல்லா கவனிங்க. இந்த வசனத்துல தேவ புத்திரர் அல்லது தேவகுமாரர் அப்படின்னு இருக்கு. இந்த தேவகுமாரர் யார் அப்படின்னு கேட்டா இதுக்கு முதல்ல ஒரு சின்ன விளக்கத்தை நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த செய்திக்குள்ள போக விரும்புறேன். நிறைய பேர் இந்த தேவகுமாரர் அப்படிங்கிறதுக்கான என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த தேவகுமாரர் என்பது தேவ தூதர்களை குறிக்கிறது. தேவ தூதர்கள் வந்து மனுஷகுமாரத்திகளை, அந்த பூமியில உள்ள மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அந்த குமாரர் அதாவது தேவ தூதர்கள் மனுஷங்களோட இணைகிறாங்க. அடுத்து அவங்க அதுக்கு ஒரு இன்னொரு விளக்கத்தையும் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்கன்னா, அதனால ராட்சதர்கள் பிறந்தார்கள் அப்படிம்பாங்க. ஆனா பைபிள் சொல்றது ராட்சதர்கள் பிறந்தார்கள் இல்ல, அக்காலத்திலே ராட்சதர்கள் பூமியில இருந்தார்கள் இருக்கு. அப்போ ராட்சதர்கள் இவங்களுக்கு பிறந்தவங்க கிடையாது. அதாவது தேவ தூதர்களுக்கும் மனுஷங்களும் இணைஞ்சா ராட்சதர்கள் பிறப்பாங்க அப்படின்னு பைபிள்ல இல்ல. சரி, இதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா உங்களுக்கு சொல்றேன். தேவ தூதர்கள் வந்து மனுஷங்களோட இணைய முடியுமா அப்படி கேட்டீங்கன்னா அதுக்கு இயேசு பதில் தெளிவா சொல்றாரு. நாம எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துக்கு போகும்போது எப்படி இருப்போம்னா, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, கொள்வினை இல்லை கொடுப்பனையும் இல்லை, நாம் தேவ புத்திரர் போல இருப்போம். தேவ புத்திரர் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. ஆனா வரும்போது நமக்கு அவங்களை விளக்கறதுக்காக நமக்கு வந்து தேவ தூதர்களை ஆணாக சொல்லப்பட்டிருக்கு. அவங்க ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னு இயேசு சொல்றாரு. தேவ தூதர்களை போல் இருப்போம் அப்படின்னு. அப்ப இந்த தேவகுமாரர்கள் யார்? இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நமக்கு மாம்சம், அவர்கள் ஆவியின் ஸ்டேட். அந்த ஆவியின் ஸ்டேட்டோட மாம்சத்தோட கூட இணையவே முடியாது. இது ஒரு பேசிக் ஒரு அறிவு. அப்படி இருக்கும்போது இங்க தேவகுமாரர்னு யார சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அப்பொழுது அவர்கள் தேவனை தொழுது கொள்ள தொடங்கினார்கள். 4வது வசனம் கடைசி 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அந்த கர்த்தரை தொழுது கொண்டவர்கள், தேவனை தொழுது கொண்டவர்கள் தேவகுமாரன். எப்படி அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு பரிசுத்தாவை பெற்ற நாம ஆவிக்குரியவர்கள்னு சொல்றோம். நாம என்ன ஆவியில இருக்கிறோம்? பரிசுத்தாவி நமக்குள்ள இருக்கிறார், ஆனா நமக்கு பேர் ஆவிக்குரியவர்கள். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு பேரு விசுவாசின்னு பேரு. அதே மாதிரி தான் இந்த இடத்துலயும் தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவகுமாரர்னு பேரு. அந்த தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகள், அதாவது விசுவாசி அவிசுவாசியை திருமணம் பண்றது கர்த்தர் என்ன செய்யறாரு? வெறுக்கிறார். கர்த்தருக்கு ஏன் காரணம் என்னன்னா, அவனுக்குள் தேவனுடைய ஆவி இருக்கு, இவனுக்குள்ள தேவ ஆவி இல்லை, அவங்க வெறும் மாம்சம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவது இல்லை. இதுதான் அன்னைக்கு பாவமாக இருந்தது. அன்னைக்கு இந்த தேவபுத்திரர் தான் சர்ச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது நாம கூடி வருகிறவர்கள் ஆலயம் என்று சொல்லுகிறோம். இன்னைக்கு நாம தான் தேவனுடைய ஆலயம். இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள் இருக்கிறவர்கள் உலகத்தின் மக்களை பார்த்து உலகத்தின் சௌந்தரியத்தை கண்டு அழகை கண்டு அவர்களிடத்துல இவர்கள் தங்களுடைய தொடர்பு வச்சு கொள்றாங்க. நாட் ஒன்லி டாக்கிங் அபவுட் த மேட்ரிமோனியல். நான் வெறும் திருமண காரியங்களை குறித்து மாத்திரம் பேசவில்லை. அவிசுவாசி விசுவாசியோடு கூட பிணைக்கப்படக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. அது மிகப்பெரியதான ஒரு பாவம். அந்த பாவத்தினுடைய உச்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் உங்களை குறித்து மனஸ்தாபப்படுவார். இன்னைக்கு கடைசி காலத்துல உலகம் சபையோடு கூட இணைய தொடங்கி இருக்கிறது. இன்னைக்கு சபை ஒரு காலத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷம் பிரசங்கிங்கள். அப்படி போகிற அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறதை போல நான் உங்களை அனுப்புகிறேன். ஆனா அதே காரியத்தை திருப்பி ஒரு இடத்துல பவுல் சொல்லும் போது சொல்றாரு, நாம் போற மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும்னு சொன்னார். சுவிசேஷம் அறிவிக்க போகிறது ஓநாய்களுக்குள்ளே ஆடு போகிற மாதிரி. ஆனா சபை ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு சபைக்குள்ளே ஓநாய்கள் வரும். அந்த ஓநாய்கள் எப்படி வரும்னா, இந்த உலகத்தின் ரூபத்துல தான் வரும். இன்னைக்கு சபை உலகத்தை அடாப்ட் பண்ண தொடங்கி இருக்கு. ஒரு பெரிய உங்களுக்கு சொன்ன விதமாய் உலகம்னா என்ன? அது வந்து ஒரு உலகம் என்பது ஒரு உபதேசம் அப்படின்னார். நானும் அதைத்தான் சொல்லுகிறேன். உலகம் என்பது ஒரு உபதேசம். உலகத்தினுடைய உபதேசம் சபைக்குள் வரக்கூடாது. சபையினுடைய உபதேசம் வேறு,
இப்போ உலக சபைக்குள்ள வரக்கூடாதுன்னா இப்ப நாங்க என்ன சொல்றோம்? கேமரா இருக்கக்கூடாது, மைக் இருக்கக்கூடாது, அப்படியா சொல்றோம்? அதையா உலகம்னு சொல்றோம்? இப்ப நம்ம இவ்வளவு டெக்னாலஜி யூஸ் பண்றோம், ஆன்லைன்ல இவ்வளவு செய்யறோம், இதெல்லாம் உலகம்னு சொல்றோமா? இல்ல. நம்ம எதை உலகம்னு சொல்றோம்? உபதேசத்தை. எது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு உங்களை பிரித்து உலகத்துக்கு நேராக திருப்புகிறதோ அதைத்தான் நாம் என்ன சொல்றோம்? உபதேசம்னு சொல்றோம். இன்னைக்கு நிறைய நேரங்களில இந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கும், ஒவ்வொரு இனத்திற்கும், ஒவ்வொரு மொழிக்கும் அவர்களுக்கு என்று ஒரு பண்பாடு உண்டு. அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஆங்கிலேயர்கள் தேவனை ஆராதிக்கிற முறைக்கும் தமிழர்கள் ஆராதிக்கிற முறைக்கும் இப்போ ஆப்பிரிக்கன்ஸ் ஆராதிக்கிற முறைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப என்ன ஆகுது? இன்னைக்கு உலகத்தினுடைய ஆராதனை முறையை நம்ம அடாப்ட் பண்றோம். உலகத்தின் ஆராதனை முறையை அடாப்ட் பண்ணிட்டு ஆவிக்குரிய ஆராதனை முறை நமக்கு ஒண்ணு இருக்கு. நாம எப்படி தொழுது கொள்வோம்? ஆவியோடும் உண்மையோடும். இந்த ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் போது நீங்க எப்படி தொழுது கொள்ளலாம். ஆனா அதுல ஆவியும் உண்மையும் இருக்கணும். நீங்க உலகத்தை சபைக்குள்ள கொண்டு வரதுன்னா என்ன அர்த்தம்? ஆவியும் இல்ல, உண்மையும் இல்ல, அவங்க கொண்டு வரதில்ல. அவங்க வரதுல எது இருக்கு? அதிக சௌந்தரியம் இருக்கு, அழகு இருக்கு, நல்லினம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா எது இல்ல? ஆவியும் உண்மையும் அதுல இல்ல. இன்னைக்கு உலகத்தினுடைய கலாச்சாரத்தை சபைக்குள்ள கொண்டு வரக்கூடியது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். தேவ புத்திரர் இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிறவங்க அல்லது ஒரு ஆவிக்குரியவர்கள், கிறிஸ்தவர்கள் உலகத்தில் இருக்கிறத எதை எடுக்கணும் எதை எடுக்க கூடாதுன்னு தெரிய மாட்டேங்குது. நான் ஸ்பிரிச்சுவலாக பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு அதனுடைய காரியம் இன்னைக்கு வீடுகளுக்குள்ளே நுழைகிறது. நான் சொல்றது சபைனா உங்களை என்னையும் குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். வீடுகளுக்குள்ளே நுழைகிறது. வீடுகளுக்குள்ளே நுழைந்து இன்னைக்கு நமக்குள்ளே உலகம். இப்ப வீட்டுக்குள்ளே டிவி வருது அப்படின்னு சொன்னா டிவி உலகம் அல்ல. டிவிக்குள் நாம் என்ன பார்க்கிறோம் என்பதுதான் உலகம். ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது உங்களை யாரும் கண்டிக்க போகிறதே கிடையாது. நாங்கள் டிவியை உலகம்னு சொல்லல. அது வழியா எது வருதோ, எது உங்களை தேவனை விட்டு பிரிக்கிறதோ, தேவனை விட்டு தூரமாக்குகிறதோ, தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்துகிறதோ அதுதான் உலகம். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு இந்த விவரத்தை நாங்க சொன்னா ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு கூட்டத்துக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா அவங்க அந்த உலகத்துல உள்ள சௌந்தரியத்தை விரும்புறாங்க. உலகத்துல உள்ளதான அங்க இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் இருக்கு. அது என்ன சுதந்திரம்? அது என்ன வகையான சுதந்திரம்? நமக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிற சட்ட திட்டங்களுக்கு வெளியான சுதந்திரம். இப்ப பாருங்க, இஸ்ரவேலில் 12 கோத்திரத்துல பெண்கள் இருக்கிறாங்க. அந்த 12 கோத்திரத்து பெண்களையும் தாண்டி மோவாபிய ஸ்திரீகள் மேல அவர்களுக்கு ஆசை வருகிறது. இந்த 12 கோத்திரத்து பெண்களை, இஸ்ரவேல் பெண்களையும் இஸ்ரவேல் ஆண்களுமே நம்மை பார்த்தா அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள். அவர்களையும் தாண்டி மோவாபிய பெண்கள் மேல் ஆசை வருகிறது. இப்ப அந்த உலகத்தை அவர்கள் எங்கே கொண்டு வருகிறார்கள்? இஸ்ரவேலுக்குள்ளே, பாளையத்துக்குள்ளே கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது பாளையத்துக்குள்ளே சாபம் வருகிறது, தேவனுடைய கோபாக்கினை வருகிறது. அதைத்தான் சொல்றேன். இன்னைக்கு இதே ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள, கிறிஸ்தவர்களுக்குள்ள நமக்கு தேவன் தேவையான அளவு பவுண்டரிஸ் வகுத்து வச்சிருக்கிறார். இதையே நம்ம இன்னும் அட்டைன் பண்ணல. இதுக்குள்ளே நம்ம இன்னும் தேவனுக்கு என்று செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கு. ஆனால் உலகத்தை கொண்டு வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி அதிக சௌந்தரியம் உள்ளவன் கண்டு உலகத்தை கொண்டு வந்து இன்னைக்கு ஆவிக்குள்ள நுழைக்கிறாங்க. அதுக்கு நிறைய பேர் உறுதுணையாகவும் இருக்கிறாங்க. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். இந்த மாதிரி காரியங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு.